ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படி குத்துனா? இந்த கையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு குத்துவேன். அப்போ கண்ணாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்ணாடியிலே குத்திடுவேன்ற. நாங்கள் வந்து எங்கே தெரியுமா இருக்கோம், இது முன்னாடி வீடியோவில் நைட்டு நாங்கள் மழையில் அவஸ்தைப்பட்டு இருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் திடீர்னு வெளிச்சமாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கலாம். அந்த வீடியோலேயே நான் சொல்லிருப்பேன், பகலில் வந்து ஒரு வாட்டி காட்டுறோம். இங்கே நாங்கள் வேறு ஒரு விலாகுக்கு வந்தோம், அப்படியே இங்கே வந்தோம். வந்து இப்போ உங்களுக்கு வந்து பகலில் அது எப்படி இருக்குது, கோவா மாதிரி இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறோம். வெல்கம் டு ஜாலியாக ஓடி வரானுங்களே. ஒரு டைம்லலாம் நம்மளும் இப்படி தான் இருக்கும். பீச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாரு. ஏன்? நான் தண்ணியில் விழுந்துருவேன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து யாராச்சும் வருவாங்களா, அப்போ அவங்க சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே வரும்போது மட்டும் நான் வருவேன். அப்போ எங்கள் அம்மா கூட சொல்லு, அப்போ எங்கள் அம்மா கூட நான் வருவேன். எங்கள் அப்பா என்ன சொல்லி அனுப்புவார், பீச்சுக்கு போகிறது பெருசு இல்லை, தண்ணியில் மட்டும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவார். பீச்சுக்கு எதுக்கு எல்லாரும் வருவாங்க, தண்ணியில் விளையாட. அவர் அதை மட்டும் பண்ண. இந்த லைன் ஃபுல்லாக சேர் தான். மொட்டை வெயிலில் வந்து இங்கே சேரில் உட்காந்துக்கலாம். என்ன பீச்சுக்கெலாம் காலையில் வரவே கூடாது, ஏன்னா மொட்டை வெயிலே எப்பயுமே அந்த பீச்சுக்கு வரதுன்னா 5 மணி மேலே தான். அதுதான் பெஸ்ட் டைம் டு. அது நல்லா இருக்கும். A few moments later. பீச்சுக்கு இந்த காலங்கத்தால வந்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்? அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா சொல்லுவாங்க. திரும்ப மண்டியில் சோரி குரங்கு குமரி பொண்ணு ஆனாலே விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஆமாம், கிட்ஸ் பார்க் இருக்குங்க, ஒரு 2-3 இருக்குங்க. 1 2 3 ஆமாம் 3 4 ஆபர். அதான் பீச்சில் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க, கிட்ஸ் விளையாடுற ஏரியா விளையாட வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அவளுக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குது, கண்ணு தெரியாது, இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு அவளுக்கு. உங்களுக்கு அந்த கோவா ஷேர் வேணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே வரணும், வந்து இல்லைன்னா சீட்டை வந்து வச்சிருங்க. இதெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் இல்லை, எல்லா சேருமே ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், எந்த ஷேரில் உட்காருதுன்னா தெரியல. போடா இங்கெல்லாம் அதெல்லாம் உட்கார வேணாம்டா ரொம்ப. வா உட்கார முடியாது. நிறைய குட்டி பசங்க இந்த பீச்ல விளையாண்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்கல்ல, அப்படியே அடிச்சுட்டு போறது இல்லடா. ஆமா, அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. ஓகே, அவங்க இல்ல இங்க நான் சொல்றேன், அவங்களுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இது இருக்கும். ஸோ அப்படி அதுல விளையாடுறதுக்கு அவங்க இதுல விளையாடுறது வந்து எவ்வளவோ மேலு. ஆமா, இதுல வந்து விளையாடிக்கலாம். ஆமா ஆமா, அது ஒண்ணு இருக்கு பாருங்க. ஏறலாம் தான் நினைக்கிறேன். அங்க ஒருத்தன் உட்காந்துக்கிறானே ஏறி. எங்க உட்காந்துருக்கான்? அது பாரு அங்க. எதை சொல்ற நீ? மேலே ஏறுற மாதிரி. ஓ, அது அங்க ஒண்ணு இருக்கு பாரு, நம்ம அங்க போலாம். அது மேலே ஃபர்ஸ்ட் ஏறி உட்காந்துருக்காங்களா, அவங்க யாருன்னு போய் பார்க்கலாம். வா. ஏய் பைத்தியம், அவங்க வந்து கேங்கா வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம கேங்காவா? கீழே இருக்காங்க பாரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். நம்ம இங்கே போய் உட்காரலாம், அங்கே யாருமே இல்லை பாரு. மேலே ஏறி உட்காந்துருக்கா? மேலே ஏறி சும்மா நின்றுட்டே பார்த்துட்டு வரலாம். அது வந்து மெடிடேஷன் ஹால். மெடிடேஷன் ஹால் இல்லை, அது ரீடிங் ஏரியா. ரீடிங் ஏரியா, சாரி தப்பா சொல்லிட்டேன். யார் ஃபர்ஸ்ட் புக் எடுத்துட்டு வந்து படிப்பாங்க தெரியலையே. புக்கு பறந்துக்கிட்டே இருக்குமே. இல்லை, சில பேருக்கு ஹாபி இருக்கும்ல இந்த பீச் கிட்ட வந்து படிக்கிறது. லைக் நார்மலாக வந்து எக்ஸாமுக்குலாம் படிக்க முடியாது, ஏதோ ஸ்டோரி புக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து படிக்கலாம். அவ்வளோதான், ஜாலியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். நானே அந்த மாதிரி ஒரு ஆள் தான், அப்படி படிக்க எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பீச்சுக்கு வந்தா எனக்கு நார்மலாக ஸ்டோரி புக்ஸாக படிக்க பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது படிச்சா நல்லா இருக்கும் போல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். நல்லா நான் ஒரு எக்ஸாம் மோட்டிவேஷனில் திங்க் பண்ணிட்டேன். சரி, அந்த இதில் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். மேலே உட்கார முடியாது நினைக்கிறேன், போலீஸ்லாம் இருக்காங்க மேலே. போலீஸ் தானே அது? போலீஸா? அங்கே உட்காந்துக்கிறாங்களே. போடா லூஸு. டவுஸை போட்டு உட்காந்துக்கிறான்டா அவனும். போலீஸுங்களா? போலீஸ்லாம் இல்லை, போலீஸ்லாம் இல்லைடா. அவன் அப்போ தான் போலீஸ் மாற்றதாடா, ஆயா குத்துட்டுருக்கான். ஆமாடி, ஏறாண்டி ஒருத்தன். ஏறத்துக்கு தாங்க வச்சுருக்காங்க, ஏறாண்டி ஒருத்தன்றா லூஸு. ஐயோ, அந்த கேங் போய் அங்கே ஏறுறதுக்குள்ள நம்ம போக முடியாது. அங்கே போகிறாங்க அவங்க. அப்புறம் நேராக அப்போ தான் போகிறாங்க. ஏய் போவாங்க, நல்லா ஏற போகிறோம். போல போல போ வா, நம்ம போயிடலாம். நல்லா ஏறி உட்காந்து
ஏறு அதுக்கு ஏய் இங்க ஸ்லோமோல vlog தெரியா சீ vlogன்ற ரீல்ஸ் ஏறு ஏறு சும்மா இருக்குல்ல ஹலோ ஏறக்கூடாதாண்டா அதான் சொன்னேன் இவதான் ஏறலாம் அங்கெல்லாம் ஏறினாங்க அதான் சொல்றேன் மண்டை அது பப்ளிக்ல அது வேற யாரோ நினைக்கிறேன் சரி வா அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளால பப்ளிக் இவனால எதுவும் தெரியாத மாதிரி வர போறீங்க நடப்போம் எப்படி போலாம் வா ஸ்பீக்கர்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க மேலே ஏறும்போது எனக்கு தெரியாது நான் எல்லாரும் ஏறினாங்க சரி நம்மளே ஏறுவோம் அதெல்லாம் போலீஸு போலீஸ்ல அவங்க இன்சார்ஜ் போலல வேலை பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன் இங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்ப்பாங்களா அவங்களா இருப்பாங்க இவன் மேலே ஏறணும் பப்ளிக்லாம் மேலே ஏறக்கூடாது ஐயோ அந்த தாத்தா பார்த்துனே இருந்தாரு நான் வேற வந்துட்டேன் எங்க ஸ்லோ முத்துலாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஆமா அவ்வளோ நேரமா அமைதியா இருந்தாரு ஏறிட்டு கொண்டு அவர் நாங்கள் ஏறும்போதே பார்த்தாரு அவர் சொல்லவே இல்லை இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுன்னு அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு மேலே ஏறி இவ திட்டு வாங்கினான் வாய் ஊர்றா வச்சிருவேண்ணா திட்டலாம் வாங்கல திட்டுவாங்கள திட்டு வாங்கினா இல்லடி வா அமைதியா சரியான திட்டு சரி சரி எதுக்கு மைக்கெல்லாம் பேசுறாங்க அவங்க பைத்தியம் ஏறக்கூடாது மைக்கெல்லாம் பப்ளிக் ஏறக்கூடாது ஐயோ ஐயோ இவன் திச்சுதான் கீழே இவன் கொம்பு குச்சுன்னு வெடிக்க போட்டுருங்க ஓடுறான்றான் பாலை போட்டுவேன் புறா பலூன் குச்சின்னு எடுத்துன்னு வரான் ஓகே பாப்பலாமா கூப்பிடுவாங்க நம்மளையா கூப்பிட்றாங்க மைக்கில் கூப்பிட்டாலே ஏதோ எனக்கு சொல்கிற மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் பாப்பான்றாங்க தர்பூசுன்றாங்க நானா என்னையா சொல்கிறாங்க பாப்பா தர்பூசா அப்பதான் என்ன சொன்னாங்க உன் கூட உட்கார கூடாது அப்படிலாம் இல்லையே சின்ன வயசுலலாம் அந்த கொட்டை முழுங்குனா உள்ள செடி முளைக்கும்னு நான் நம்பிட்டு இருந்தேன் ரொம்ப சும்மா அது வாட்டர் மெலன் கொட்டை முழுங்கனாவா ஆமாம் அழகாக பொண்ணு பொம்மை மாரி நல்லா சைனா கடை பொம்மை மாரி பூ வேணா பூ வேணா ஆஹா வைக்க மாட்டேன் அப்படி சொல்லாத அம்மாவுக்கு பசிக்குது தாங்க ஒரு முழை வாங்க ஒரு முளை கூட வேணாம் எனக்கு சொல்லாத ஒரு நல்ல மனசுக்கு ஒரு சாப்பிட்டு போறேன் ஆஹா பூ வேணா நான் வைக்க மாட்டேன் எனக்கு பூ அலர்ஜி நான் வைக்க மாட்டேன் தலைவலிக்கும் தலைவலிக்கும் எனக்கு ஆஹா நான் வைக்க இல்ல நான் வைக்க கூடாது நான் தலைவலிக்கும் நான் பூ வைக்க மாட்டேன் இல்லனா வாங்கிப்பாங்க ஸ்கின் அலர்ஜிலடா தலைவலிக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பொம்மை அது ஒண்ணு இருக்கு வெள்ளி கலர் வேணுமானா கேட்க மாட்டாங்கடா சவுண்டாவே சொல்லு பார்த்தி வைக்கும் எவ்வளோ பூ 2 முளை இருக்கும்ல 100 ரூபாய் கேட்கும் பாரு பெஸ்ட் 150 ரூபா 100 ரூபாய் கேட்பாங்களா பின்ன ஐயா வந்து தப்பிட்டா ஒரு ஸ்கேம்ல இருந்து ஐயோ அதெல்லாம் ரெக்கார்ட் என்னங்க எனக்கு இது ஒன்று தான் பிடிக்காது வேணுமான்னு கேட்டா பரவாயில்ல எடுத்துட்டு வைக்க வராங்க ஐயோ எவ்வளோ பெரிய பூ பண்ணுங்க நெக்ஸ்ட் 150 ரூபா கேட்பாங்க 150 ரூபா இருந்தா பெட்ரோல் போட்டு போயிடுவோம் போகும்போது 100 ரூபாவா ஐயோ பைனாப்பிள் கீழே போட்டுச்சு அவங்களுக்கு ஒண்ணுனா ஆஹா அங்கே போய் ஏய் அக்கா அக்கா ஏய் ஸ்டாண்ட் ஃபோன்
ஆமா இல்ல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூ வைக்க வராங்களா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க காலேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி அவங்க ஆளோட எல்லாம் போகும்போது வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் கூட பார்ப்போம் பாரு, நிறைய ஒரு இது ஐயோ அது ஏதோ ஒரு படம்டா, மெரினா படமோ ஏதோ ஒன்று வரும் அதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய ரீல்ஸ்ல கூட நிறைய பேர் வந்து இது கண்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கலாய்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அவ்வளோ வந்துட்டாங்க, வந்துட்டு இவன் மண்டையை பார்த்துட்டு வச்சிருப்பாங்க, இப்படி வந்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான் நான் யோசிக்கிறேன். காத்து சும்மா சரி சரி நடிக்குது. அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு, 2-3 கீழே விழுந்துச்சு. எதுடா தெரியல, அது சொல்றாங்க. என்ன சொல்லல, நம்ம மைக்ல சொன்னாலும் என்ன சொல்றாங்களா கேக்குதா? சம்பவம் பண்ணிட்டா. அந்த ரீடிங் ரூம்ல கொஞ்சம் வார்னிஷ் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால பப்ளிக்லாம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அந்த ரீடிங் ரூம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அடிக்கிற வரைக்கும், வேலை முடிகிற வரைக்கும் பக்கத்துல யாரும் போவாதீங்க. அது உங்களோட சேஃப்டி. பரப்பனா பறக்கும் ராசாரி ராசாரி அதுமே பறப்பியா? இன்னும் கொஞ்சம் காத்தாச்சா என்ன பறந்துருப்பா. என்ன பண்றது? விஷ்ணு நான் அனுமான் மாதிரி பறப்பேன். அனுமான் மாதிரி பறப்பியா? நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி பாரு, சாண்டை புடி முடி வேற வாடுறேன்ற. என்னதான் முடி வாரினாலும் காட்டுல இப்படிதான் பறக்கும். என்ன பாரு, ஐயா அது இல்ல, எனக்கு சுத்தமா நான் இது இல்லையா, அதனால சொல்றேன். இதான் வந்து ரீடிங் ரூம். எனக்கு கால் வலிக்குதுன்றான், அவ்வளோதான். நாங்கள் கால் நேரத்துலேருந்தே வலி. பாய் பாய் டாடா, let's see you in the next vlog guys.